அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சீமான் அண்ணனின் ஊட்டுகள் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஈக்குவல் 53 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. காமராஜர் ஐயா இறந்தப்போ அண்ணாதுரை ஐயா அவர்கள் பயங்கரமா அழுதாருன்னு நம்மளுடைய செம்மறி சீமான் அண்ணன் சொல்லியிருக்காரு. நம்மளுடைய செம்மறி சீமான் அண்ணன் சொன்ன அந்த காணொலியை பார்த்துருவோமா? தாத்தா காமராஜர் இறந்திருக்கு, அதிகமா அழுதது அண்ணாதுரைம்பாங்க. இந்த காணொலியில என்ன தவறு இருக்கு? செம்மறி சீமான் சொன்னது சரிதானே? காமராஜர் ஐயா இறந்தப்போ தமிழ்நாடே அழுதுச்சு. கண்டிப்பா அண்ணாதுரை ஐயாவும் அழுது இருப்பாருங்க. செம்மறி சீமானுடைய தம்பிகள் கூவிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, காமராஜர் ஐயா இறந்தப்போ அண்ணாதுரை ஐயா அழுகவே இல்லைன்னு தான் நான் சொல்றேன். எப்படின்னு பாத்துருவோம். காமராஜர் ஐயா இறந்த வருடம் அக்டோபர் 2, 1975. ஆனால் அண்ணாதுரை ஐயா இறந்த வருடம் பிப்ரவரி 3, 1969. 1969 இறந்த அண்ணாதுரை ஐயா எப்படி 1975 இறந்த காமராஜர் ஐயாவிற்காக அழுதிருப்பார்? இப்ப நீங்க சொல்லுங்க, சீமான் சொன்னது சரியா தவறா? உருட்டுனா உருட்டு, அப்படி உருட்டி இருக்காப்ல நம்மளுடைய செம்மறி சீமான் அண்ணன். தலைவன் எவ்வளியோ அவ்வளியும் தொண்டனை நிரூபிச்சு காட்டியிருக்காப்ல சாட்டை துரைமுருகன். சாட்டை துரைமுருகன் பேசிய காணொலியை நம்ம பார்த்துருவோம். காமராஜர் இறந்த பொழுது அண்ணாதுரை போய் நின்னாரு. எங்க ஊர்க்கா சொல்லு. காமராஜர் இறந்த பொழுது அண்ணாதுரை போய் நின்னாரு. தலைவன் பைத்தியக்காரனா இருந்தா தொண்டனும் பைத்தியக்காரனா தான் இருக்கும். தலைவன் தற்குறியா இருந்தா தொண்டனும் தற்குறியா தான் இருப்பாங்க. நிரூபித்து காட்டிய சாட்டை துரைமுருகனுக்கு வாழ்த்துக்கள். இனிமேல சாட்டை துரைமுருகன் கிடையாது, சரடு துரைமுருகன் தான். இந்த லட்சணத்துல இவங்க அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்தையே மாத்திருவாங்களாம். ஃபர்ஸ்ட் நாங்க என்ன சொல்றோம்னா, நீ ஃபர்ஸ்ட் கவுன்சிலர் ஆகு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்மளுக்கெல்லாம் மனோன்மணியம் சுந்தரனாரின் பாடல் நீராறும் கடல் உடுத்த, அதுதான் நம்மளுக்கெல்லாம் தமிழ் தாய் வாழ்த்து. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் தமிழ் தாய் வாழ்த்து ஒருவேளை இப்படி இருக்குமோ? இருக்கலாம். அதையும் நம்ம காணொலியில பார்த்துருவோம். இல்ல, நாங்க தமிழ் தாய் வாழ்த்தையே மாத்துறோம். அது அந்த பாட்டு இல்ல, நாங்க வேற பாட்டு வைக்க போறோம். நாங்க அதிகாரத்துக்கு வரும்போது வேற பாட்டு இருக்கும். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முக்கு தானோ. என்ன அது டக்கு முக்கு டிக்கு தாளமா? இப்பயும் நான் சொல்றேன், உங்களை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பு தான் வருது, சிந்திக்க தோணவே இல்லைண்ணா. ஏன்னா சீமானண்ணா சொன்னது ஒரே ஒரு காணொலி தான் எனக்கு சரியாவும் சொல்லியிருக்காரு, எனக்கு பிடிச்சும் இருக்குது. அந்த காணொலி என்னன்னு பாத்துருவோமா? நீ ஓட்டு போடு, ரெட்டலைக்கு போடு, நீ உதயசூரியனுக்கு போடு, எங்களெல்லாம் தூக்கி சுடுகாட்டுல போடு. ஆமாண்ணா, நீங்க சுடுகாட்டுல இருந்த ஆளு தானே. சுடுகாட்டுல தானே படிச்சீங்க, சுடுகாட்டுல தானே தூங்குனீங்க, சுடுகாட்டுல தானே இருந்தீங்க, சுடுகாட்டுல தானே எல்லாமே. எனக்கு என்ன ஒரு கவலைன்னா, சுடுகாட்டுல பேயின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த பேய கூட நீங்க தற்குறியா மாத்திடுவீங்கன்னு. அதான் உங்களுக்கு எங்க கொண்டு போய் போடணும் தெரியுங்களா? இந்த செம்மறி ஆடுக்கும் அப்புறம் மாட்டு மேய்க்கிறதுக்கும் இதுதானே உங்களுக்கு கொண்டு போய் போடணும். சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். அங்க விளக்கறியும் அதுலதான் போய் படிப்பேன். அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. இத்துடன் சீமானின் உருட்டுகள் முடிவடைகிறது. அடுத்த சீமானின் உருட்டுகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.